வெல்கம் பேக் டு ஃபிசிக்ஸ் ஜங்ஷன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம குவாண்டம் டாட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். குவாண்டம் டாட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மாலர் செமிகண்டக்டர் நானோ கிறிஸ்டல், அதான் என்ன சொன்னோம்னா குவாண்டம் டாட்ஸ். ஸோ இந்த குவாண்டம் டாட்ஸோட சைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2 to 7 நானோமீட்டர். இப்போ ஒரு நானோமீட்டரை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? தட் இஸ் 1/1000 ஆஃப் த மைக்ரான், அப்படி இல்லைன்னா 1 billionth ஆஃப் அ மீட்டர். இதான் என்னதுன்னா 1 நானோமீட்டர். குவாண்டம் டாட்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நானோ பார்ட்டிகல்ஸ் அண்ட் நானோ மெட்டீரியல்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ நானோ டெக்னாலஜினா எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் அட் நானோ ஸ்கேலில் இருக்கணும். ஸோ அந்த மெட்டீரியல்ஸோட ஃபிசியோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், எலக்ட்ரிக்கல், ஆப்டிக்கல், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பற்றிலாம் படிக்கிறது தான் என்னதுன்னா நானோ டெக்னாலஜி. ஸோ இப்போ நானோ மெட்டீரியல்ஸை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சைஸ் லெஸ் தென் 100 நானோமீட்டர் இருக்கணும், ஹாவ் அட்லீஸ்ட் 1 டைமென்ஷன். ஸோ அப்படி இல்லைனா அது எப்படி சொல்லலாம்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆர் சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் எந்த ஸ்கேலில் இருக்கணும்னா நானோ ஸ்கேலில் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் அது என்ன சொல்லணும்னா நானோ மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் நானோ ஸ்ட்ரக்சர்ட் ஆர் நானோ மெட்டீரியல்ஸ்க்கு நம்ம என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா செமிகண்டக்டர் நானோ மெட்டீரியல்ஸ், மெட்டல் நானோ பார்ட்டிகல்ஸ், கார்பன் நானோ டியூப்ஸ், பாலிமர்ஸ், லிப்போசோம்ஸ், இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நானோ மெட்டீரியல்ஸ். இந்த டிஃப்ரெண்ட் நானோ மெட்டீரியல்ஸ் டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும். Based on dimensions, நானோ மெட்டீரியல்ஸ் நம்ம 0 dimensional மெட்டீரியல்ஸ், 1 dimensional மெட்டீரியல்ஸ், 2 dimensional மெட்டீரியல்ஸ் அண்ட் 3 dimensional மெட்டீரியல்ஸ் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம்னா கிளாஸிஃபை பண்ணுறோம். இப்போ 0 dimensional மெட்டீரியல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நானோ பார்ட்டிகல்ஸ், நானோ கிளஸ்டர்ஸ், குவாண்டம் டாட்ஸ்லாம் 0 dimensional மெட்டீரியல்ஸ். தட் மீன்ஸ் அதுக்கு டைமென்ஷன் கிடையாது, 0 dimension, அப்படி இல்லைன்னா நோ டைமென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் 1 dimensional மெட்டீரியல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானோ ராட்ஸ் அண்ட் நானோ டியூப்ஸ். ஸோ இப்போ இங்கே உங்களுக்கு பார்ட்டிகல் க்ரோத் இன் 1 டைரக்ஷன். தென் இன் 2 dimensional பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானோ ஷீட்ஸ் எக்ஸாம்பிள். தட் இஸ் தீஸ் மெட்டீரியல்ஸ் நம்ம என்ன சொல்லலாம்னா 2D லேயர் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ்க்கு நோ திக்னஸ் ஆர் நோ ஹைட்டு, ஒன்லி லென்த் அண்ட் பிரெட் மட்டும்தான் இந்த மெட்டீரியல்ஸ்க்கு இருக்குது. தென் 3 dimensional மெட்டீரியல்ஸ். 3 dimensional மெட்டீரியல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் நானோ ஃப்ளவர்ஸ், அதாவது 3D கிறிஸ்டலைட்ஸ் ஆர் கிரைன்ஸ். ஸோ இதான் என்னதுன்னா 3 dimensional மெட்டீரியல்ஸ். இப்போ நானோ பார்ட்டிகல்ஸ் நம்ம இப்போ என்ன சொன்னோம்னா 0 dimensional மெட்டீரியல்ஸ். இந்த நானோ பார்ட்டிகல்ஸையும் குவாண்டம் டாட்ஸையும் நம்ம இப்போ கம்பேர் பண்ணுறோம். ஸோ அப்போ நானோ பார்ட்டிகல்ஸ் ஸ்மாலர் இன் ஸ்ட்ரக்சர் பட் லார்ஜர் தேன் தி குவாண்டம் டாட்ஸ். குவாண்டம் டாட்ஸோட சைஸ் நம்ம என்ன சொன்னோம்னா 2 to 7 நானோமீட்டர் சொன்னோம். நானோ பார்ட்டிகல்ஸோட ரேஞ்ச் பார்த்தோம்னா 8 to 100 நானோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ அப்போ குவாண்டம் டாட்ஸ், நானோ பார்ட்டிகல்ஸ், பல்க் மெட்டீரியல்ஸ் இப்படி கம்பேர் பண்ணோம்னா நமக்கு இந்த நானோ பார்ட்டிகல்ஸோட பிஹேவியர் அது ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குன்னா குவாண்டம் டாட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் பல்க் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் இடைப்பட்டதாக இருக்குது. நானோ பார்ட்டிகல்ஸோட யூனிக் ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட் எஃபெக்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம குவாண்டம் டாட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் குவாண்டம் டாட்ஸ் செமிகண்டக்டர் நானோ கிறிஸ்டல், ஸ்மால் இன் சைஸ். எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டயமீட்டர் 2 to 7 நானோமீட்டர் இருக்கும். அதாவது 10 to 50 ஆட்டம்ஸ் தான் இந்த குவாண்டம் டாட்ஸில் இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் என்னதுன்னா ஆர்டிஃபிஷியல் ஆட்டம்ஸ் அப்படின்னு பேர். இப்போ நம்ம குவாண்டம் டாட்ஸில் எனர்ஜி லெவல்ஸ் பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா டிஸ்க்ரீட் குவான்டைஸ்டாக இருக்குது. இப்போ குவாண்டம் டாட்ஸோட யூனிக் ஆப்டிக்கல் அண்ட் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எதனால அப்படின்னு பார்த்தோம்னா அதோட 3D குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட் எஃபெக்ட்னால தான். இந்த குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட் எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னு நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த குவாண்டம் டாட்ஸ் மோஸ்ட்லி பீரியாடிக் டேபிளில் இருக்கிற எந்த குரூப் மெட்டீரியல்ஸ்லேருந்து சிந்தசிஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 2,6 அப்படி இல்லைன்னா 3,5 அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 4,6 குரூப் மெட்டீரியல்லேருந்து தான் என்ன செய்கிறாங்கன்னா உங்களுக்கு இந்த குவாண்டம் டாட்ஸ் சிந்தசிஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த குவாண்டம் டாட்டோட பெக்யூலியர் ப்ராப்பர்ட்டிஸ், ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா when it is exposed to light it emits the ஸ்பெசிஃபிக் வேவ் லென்ஸ். அப்போ அது எந்த மாதிரியான வேவ் லென்த்தை எமிட் பண்ணுங்கிறது அப்படிங்கிறது அதோட சைஸை பொறுத்து இருக்குது. இப்போ உங்களுக்கு குவாண்டம் டாட்ஸோட சைஸ் 2 to 3 நானோமீட்டர் இருந்ததுன்னா இட் வில் எமிட் தி ஷார்ட் வேவ் லென்த், ஷார்ட்டர் வேவ் லென்த்தை எமிட் பண்ணும். ஷார்ட்டர் வேவ் லென்த்னா உங்களுக்கு ப்ளூ, க்ரீனை உங்களுக்கு எமிட் பண்ணும். ஸோ இப்போ உங்களுக்கு குவாண்டம் டாட்ஸோட சைஸ் 5 to 6 நானோமீட்டர் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இட் வில் எமிட் தி லாங்கர் வேவ் லென்த். ரெட் ஆர் ஆரஞ்ச் இல்லைனா உங்களுக்கு இன்ஃப்ராரெட் லைட்டை என்ன செய்யணும்னா எமிட் பண்ணும். இப்போ நமக்கு குவாண்டம் டாட்ஸ் லைட்டை எமிட் பண்ணுது. ஸோ இந்த எமிஷன் வேவ் லென்த்தை நம்ம எப்படி டியூன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பை சேஞ்சிங் தி சைஸ், ஷேப், மெட்டீரியல் ஆர் பை டோப்பிங் தி குவாண்டம் டாட்ஸ். ஸோ இப்போ குவாண்டம் டாட்ஸோட சைஸு, ஷேப்பு, அப்புறம் டோப்பிங் மெட்டீரியல் இதெல்லாம் பொறுத்து நம்மளால் என்ன செய்ய முடியும்னா எமிஷன் வேவ் லென்த்தையும் சேஞ்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம பேண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குவாண்டம் டாட்ஸ் பார்க்கலாம். பேண்ட் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி நம்ம மெட்டீரியல்ஸை
கண்டக்டர்ஸ், செமிகண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ் அந்த மாதிரி நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து குவாண்டம் டாட்ஸ், மெட்டல்ஸ், செமிகண்டக்டர்ஸோட பேண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பல்க் செமிகண்டக்டரில் பார்க்கலாம். ஸோ பல்க் செமிகண்டக்டரில் பார்க்குறப்ப நமக்கு வந்து பேண்ட் கேப் வந்து எப்படி இருக்குன்னா நேரோவாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேண்ட் கேப்னால் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வேலன்ஸ் பேண்ட் அண்ட் கண்டக்ஷன் பேண்டுக்கு இடையில இருக்கிற அந்த எனர்ஜி கேப்பை தான் என்ன சொல்கிறோம்னா பேண்ட் கேப், அப்படி இல்லைன்னா ஃபார்பிடன் எனர்ஜி கேப் அப்படின்னு சொல்லுவோம். இன் பல்க் செமிகண்டக்டரில் நமக்கு வந்து இது எப்படி இருக்குன்னா நேரோவாக இருக்குது. இப்போ பார்ட்டிகல் சைஸ் வந்து பிக்கர்லேருந்து நம்ம ஸ்மாலர் போகிறப்ப நமக்கு பேண்ட் கேப் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராட் ஆகுது. அதாவது பேண்ட் கேப்போட விட்டு வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி நமக்கு வந்து எனர்ஜி லெவல் ஸ்ப்ளிட்டிங்னால என்ன இருக்குன்னா நமக்கு எனர்ஜி லெவல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா டிஸ்க்ரீட் அண்ட் குவான்டைஸ்டாக இருக்குது. சாலிட் மெட்டீரியல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்னா எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா நமக்கு வித் ஆஃப் தி பேண்ட் கேப், அதாவது ஆப்டிக்கல் டிரான்சிஷன் அண்ட் எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா பேண்ட் கேப் எனர்ஜியை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதை பொறுத்தா நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகும். ஸோ பேண்ட் கேப் சைஸை வந்து நம்ம டியூன் பண்ணுறது மூலமாக ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளால் என்ன செய்ய முடியும்னா அந்த பர்டிகுலர் மெட்டீரியலை நம்மளால் என்ன செய்ய முடியும்னா டியூன் பண்ண முடியும். ஸோ அதான் வந்து என்னதுன்னா டியூனிங் பேண்ட் கேப். ஸோ இது வந்து பை சேஞ்சிங் தி சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் தி குவாண்டம் டாட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட். ஸோ குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட்டை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் தி ஸ்பேசியல் கன்ஃபைன்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் ஹோல் பேர். எலக்ட்ரான் ஹோல் பேரை நம்ம எப்படி சொல்லுவோம், எக்ஸைட்டான்ஸ் ஆர் சார்ஜ் கேரியர்ஸ். இந்த சார்ஜ் கேரியர்ஸோட மூவ்மெண்ட்டை வந்து என்ன செய்யணும்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம் இன் ஒன் பர்டிகுலர் டைரக்ஷன். அதனால தான் இந்த குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட்டை எப்படி சொல்லணும்னா ரிடக்ஷன் இன் தி டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் தி கேரியர் பார்ட்டிகல்ஸ். ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் லிமிட்டேஷன்னால என்ன ஆகுதுன்னா அதோட எனர்ஜி லெவல்ஸ் வந்து டிஸ்க்ரீட் அண்ட் குவான்டைஸ்டாக இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட் இன் குவாண்டம் டாட்ஸில் பார்க்கலாம். ஸோ குவாண்டம் டாட்ஸ் வந்து நமக்கு 0 டைமென்ஷனல் மெட்டீரியல். ஸோ இன் குவாண்டம் டாட்ஸில் வந்து இன் ஆல் த 3 டைரக்ஷனில் வந்து எக்ஸைட்டான்ஸ் வந்து என்ன ஆயிருக்குன்னா கன்ஃபைன்ட் ஆகிருக்கு. அதாவது அதோட மூவ்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகிருக்கு. அதனால தான் இது வந்து 3D கன்ஃபைன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து குவாண்டம் வயர் எடுக்கிறோம். ஸோ குவாண்டம் வயர் வந்து 1 டைமென்ஷனல். ஸோ 1 டைமென்ஷனில் மட்டும்தான் நமக்கு என்ன இருக்குன்னா சார்ஜ் கேரியர்ஸோட மூவ்மெண்ட் இருக்குது. மற்ற 2 டைரக்ஷனில் என்ன இருக்குன்னா அது கன்ஃபைன்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ அதை வந்து என்ன சொல்கிறோம்னா 2D கன்ஃபைன்டு மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதே இது நம்ம 2 டைமென்ஷனல் மெட்டீரியலில் பார்க்குறோம். ஸோ இன் 2 டைமென்ஷனல் மெட்டீரியலில் லென்த் அண்ட் பிரெட் இருக்குது. ஸோ நோ திக்னஸ். அப்போ என்ன இருக்குன்னா நமக்கு ஒரே ஒரு டைரக்ஷனில் வந்து என்ன இருக்குன்னா சார்ஜ் கேரியர்ஸோட மூவ்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ வந்து நமக்கு 1 டைமென்ஷனல் கன்ஃபைன்மெண்ட். இப்போ இன் 2 டைமென்ஷனல் மெட்டீரியலில் வந்து நமக்கு வந்து 1 டைமென்ஷனல் கன்ஃபைன்மெண்ட் இருக்குது. பட் இன் தி பல்க் மெட்டீரியல் ஆர் இன் 3 டைமென்ஷனல் மெட்டீரியலில் வந்து நோ கன்ஃபைன்மெண்ட் ஆஃப் தி சார்ஜ் கேரியர்ஸ். இந்த குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட் எஃபெக்ட் வந்து எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா, when the size of the particle is too small to be compared to the wavelength of the electron. ஸோ எலக்ட்ரானோட வேவ்லென்த்தோட கம்பேர் பண்ணுறப்ப பார்ட்டிகல் சைஸ் வந்து ஸ்மாலராக இருந்ததுன்னா அப்போ தான் நமக்கு இந்த குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட் எஃபெக்ட் வருது. ஸோ இதில் வந்து நமக்கு இன்னொரு டேர்ம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதான் வந்து இருந்ததுன்னா போர் ரேடியஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம கிட்ட வந்து ஒரு வேலன்ஸ் பேண்ட் கண்டக்ஷன் பேண்ட் இருக்குது. எலக்ட்ரான் வந்து எக்ஸைட் ஆகிருக்கு. இது வந்து எக்ஸைட்டட் எலக்ட்ரான் அண்ட் இங்கே ஹோல் இருக்குது. இந்த எலக்ட்ரான் ஹோல் பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எக்ஸைட்டான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ரெண்டுத்துக்கு இடையில் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா போர் ரேடியஸ்ன்னு சொல்கிறோம். ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் அன் எலக்ட்ரான் அண்ட் ஹோல் இன் அன் எக்ஸைட்டான். ஸோ அதான் என்னதுன்னா நமக்கு போர் ரேடியஸ். போர் ரேடியஸ் இன் பல்க் எக்ஸைட்டானில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் அபவுட் 7 நானோமீட்டர். ஸோ இப்போ உங்களுக்கு குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் குவாண்டம் டாட்ஸ் பார்க்கலாம். ஸோ இன் மெனி பிளேசஸில் வந்து குவாண்டம் டாட்ஸோட அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இங்கே சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்சிஸ்டர்ஸ், சோலார் செல்ஸ், எல்இடிஸ், லேசர்ஸ், சிங்கிள் ஃபோட்டான் சோர்சஸ், செகண்ட் ஹார்மோனிக் ஜென்ரேஷன், அதாவது நான்லீனியர் ஆப்டிக்ஸ், தென் குவாண்டம் கம்ப்யூட்டிங், செல் பயாலஜி ரிசர்ச், மைக்ரோஸ்கோப்பி அண்ட் மெடிக்கல் இமேஜிங்லாம் நமக்கு வந்து குவாண்டம் டாட்ஸ் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வந்து அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் குவாண்டம் டாட்ஸ் பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்டக்க வந்து ஒரு பிகர் நானோ பார்ட்டிகல் இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு பேண்ட் கேப் எப்படி இருக்குன்னா நேரோவாக இருக்கும். ஸோ பேண்ட் கேப் நேரோவாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா நமக்கு லெஸ் எனர்ஜி போதும் ஸோ எலக்ட்ரானிக் டிரான்சிஷனுக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா லெஸ் எனர்ஜி அப்சார்ப் பண்ணி இது என்ன செய்யுதுன்னா லோ எனர்ஜி ஸ்டேட்லேருந்து ஹை எனர்ஜி ஸ்டேட்டுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எக்ஸைட் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து லைட்டை வந்து எமிட் பண்ணுது. இப்போ எமிஷன் வேவ்லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 650 நானோமீட்டருக்கு. இப்போ நம்ம பார்ட்டிகல் சைஸை ரெடியூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா பேண்ட் கேப் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டியூ டு த லார்ஜர் பேண்ட் கேப்னால நமக்கு லார்ஜர் எனர்ஜி தேவைப்படுது டு எக்ஸைட் த எலக்ட்ரான்ஸ்
ஸோ இப்போ லார்ஜர் எனர்ஜியை இதை அப்சர்வ் பண்ணுறதுனால எமிஷன் வேவ் லென்த் நமக்கு எப்படி இருக்கும்னா ஷார்ட்டராக இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 515 நானோமீட்டர் இருக்கும். ஸோ அதனால தான் நமக்கு வந்து அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் குவாண்டம் டாட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ப்ளூ ஷிஃப்டடாக இருக்குது. அப்போ பார்ட்டிகல் சைஸை வந்து நமக்கு டிக்ரீஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா அப்சார்ப்ஷன் அண்ட் லூமினஸ் ஸ்பெக்ட்ரம்ஸ் ஆர் ப்ளூ ஷிஃப்டட். ஸோ இப்போ நம்ம கன்க்ளூஷன் பார்ட்க்கு வந்துட்டோம். இங்கே வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் நானோ பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அதாவது லார்ஜர் நானோ பார்ட்டிகல் டு ஸ்மாலர் நானோ பார்ட்டிகல் இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு பேண்ட்வித் எப்படி வேரி ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ லார்ஜர் நானோ பார்ட்டிகலுக்கு பேண்ட்வித் நேரோவாக இருக்குது, ஸ்மாலர் நானோ பார்ட்டிகல்ஸ்க்கு வந்து பேண்ட்வித் எப்படி இருக்குன்னா லார்ஜராக இருக்குது. ஸோ அதை பொறுத்து நமக்கு என்ன ஆகுதுன்னா எமிஷன் வேவ் லென்த் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. லாங்கர் வேவ் லென்த், இங்கே வந்து ஷார்ட்டர் வேவ் லென்த் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ளூ ஷிஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பார்ட்டிகல் சைஸை பொறுத்து நமக்கு வந்து வேவ் லென்த்தில் வந்து எந்த மாதிரி ஷிஃப்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த இதில் காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து எதுனா ப்ளூ ஷிஃப்ட் இன் வேவ் லென்த் வித் டிக்ரீசிங் சைஸ் இன் நானோ பார்ட்டிகல்ஸ். ஸோ குவாண்டம் டாட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.